தமிழ் சினிமாவில் ஒரு பெண்ணின் பெயர். அவள் திரைக்கு வந்தால் திரை சூடாகும். ஆனால் அந்த பிரகாசம் வெளிச்சத்திற்கு பின்னால் எவ்வளவு இருள் இருந்தது தெரியுமா? இது சில்க் ஸ்மிதாவின் உண்மை கதை. ஒரு சாதாரண பெண் சவுத் இந்தியா முழுக்க ஒரு பிரபலமான பெயராய் எப்படி மாறுறா? அந்த பிரகாசத்தின் பின்னால் என்ன இருக்கிறது? விஜயலட்சுமி ஆந்திராவில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த குழந்தை. சிறு வயதில் பள்ளிக்கூடமே இல்லாமல் போனது. வீட்டு வேலை, கூலி வேலை, அவள் வாழ்க்கை முழுக்க சர்வைவல் தான். ஒரு நாள் சினிமாவில் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக ஒரு வாய்ப்பு. அந்த செட்டில் பலரும் கவனிக்காத ஒரு விஷயம், அவளுடைய கண்கள். அந்த கண்களில் ஒரு ஃபயர் இருந்தது. 1980 வண்டி சக்கரம் படம். அவளின் ஒரே ஒரு சீன், ஒரே ஒரு பாடல் தான் படத்தை விட அதிகம் பேசப்பட்டது. அந்த நாளில் விஜயலட்சுமி இல்லை, சில்க் ஸ்மிதா, சவுத் இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் ஆக்ட்ரஸ். புகழ், பணம், ஆதரவாளர்கள் அனைத்தும் வந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, உண்மையான மனிதர்கள். அவருக்கு விருப்பம் சீரியஸான ரோல் செய்வது. ஆனால் இண்டஸ்ட்ரி அவரை கிளாமரில் லாக் செய்தது. வாய்ப்புகள் குறைந்தன. பலம், காதல், நெருங்கியவர்களின் துரோகம் அனைத்தும் சேர்ந்து மன அழுத்தம் அதிகரித்தது. 1996 செப்டம்பர் 23. அந்த இரவு சில்க் தனியாக இருந்தார். பல பேரின் கால்ஸ் அட்டன் செய்யவில்லை. அடுத்த நாள் கதவு திறக்கவில்லை. மரணம், தற்கொலை என்றே பதிவு. ஆனால் உண்மையில் காரணம் என்ன? தனிமையா, மன அழுத்தமா, இல்லை வேறு ஏதோ? கேஸ் க்ளோஸ்ட். சில்க் ஸ்மிதா புகழின் ஆழத்திலிருந்து மரணத்தின் மர்மம் வரை சென்ற ஒரு பெண். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்.